சங்கிகளின் வன்மம் கக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா நேத்து நம்ம இந்தியாவோட பட்ஜெட்டை வெளியிட்டாங்க நிர்மலா சீதாராம் மேடம். அந்த மோடத்தோட வாயில பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தையே வரல. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு வர்றப்ப சாணியை கொண்டு வாயில எறியும், அது ரெண்டாவது விஷயம். இந்த சீமான் சொல்ற மாதிரி நம்மள கண்டுக்கலையா, நம்மள மதிக்கலையா, ஆனா நம்ம ஜெனரேட் பண்ற ரெவன்யூ மட்டும் கையேந்தி பிச்சை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதாவது அந்த பட்ஜெட்ல ஒரு மேட்டர் கூட தமிழ்நாடு சம்பந்தமா இல்ல. அதே மாதிரி தான் கேரளாவுக்கும் ஒண்ணும் இல்ல, கர்நாடகாவுக்கும் ஒண்ணும் இல்ல. ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா கர்நாடகாவும் தமிழ்நாடு இல்லைன்னா வெளிநாட்டுல தான் பிச்சை எடுக்கணும். ஆனா பாருங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் கலண்டாங்கன்னா ஆட்சி கலண்டுறோம். நிமிமா கிண்டு அல்வாவை தின்னுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. பீகார்ல பாருங்க 11,000 கோடி வராத வரப்போற வெள்ளத்துக்கு நிதி. ஆனா சென்னையில வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா பாருங்க மனசாட்சியே இல்லாம ஓப்பனா ஒரு சங்கி கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன ஓட்டு போட்டு பிஜேபியை ஜெயிக்கவா வச்சு எப்படி நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்வோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ரோசம் உள்ளவங்க எங்க காசு எதுக்கடா கையேந்தி வாங்குறீங்க? அப்புறம் கர்வமா ஒரு விஷயத்த சொல்றோம், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறாம போய் அங்கிட்டு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இங்க டாக்ஸா நாங்க ஜெனரேட் பண்ணி கொடுக்குற காசுல தாண்டா இங்க பாதி இந்தியா ரன் ஆயிட்டு இருக்கு.